ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காலேஜில் நீங்கள் பிகாம் படிக்கலாம், எந்த காலேஜில் நீங்கள் பிபிஏ படிக்கலாம், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக என்ன நியூ கோர்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் 5 மார்க்காக. ஏற்கனவே காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சரியா? அதாவது மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்கவும். டிஸ்கஸ் தி சாரிட்டிஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். சரியா? விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ? சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பங்கு சந்தை மற்றும் பொருட்கள் பரிமாற்றத்திற்கிடையே வேறுபாடுகள் ஏதேனும் 5 கூறுக. எக்ஸ்பிளைன் தி எனி 5 டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது நீங்கள் இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை தயவு செய்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை எழுதுங்க. அதிலிருந்து அதாவது மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டினை தயவுசெய்து அதை கிடச்சிச்சு அப்படின்னா அதை எப்படியாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பயிற்சியினால் ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை? எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தி எம்ப்ளாயிஸ். சரியா? அதுக்கப்புறம் தனியிட சந்தை என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் அதாவது நிக்சன் மார்க்கெட்டிங். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது உலகமயமாக்கலின் தாக்கத்தை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். சரியா? அதுக்கப்புறம் நுகர்வோரின் உரிமைகளில் ஏதேனும் 5 விளக்கு. எக்ஸ்பிளைன் எனி 5 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நிதி சந்தையின் பங்கினை விவாதிக்கும். டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். குறிப்பு வரைகன்னு சொல்லிட்டு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. வகுப்பு கூட்டம், அதுக்கப்புறம் கணினித்தேர் கூட்டம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2மே பார்த்துங்க. அதுக்கப்புறம் மாற்று முறை ஆவணத்தின் எடுகோள்கள் யாவை? மென்ஷன் தி அதாவது பெர்மினேஷன் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பண்டங்கள் மற்றும் சேவைகள் தவிர சந்தையில் சந்தையிடப்படும் ஏதேனும் 5 பொருட்களை விவரிக்கவும். அதாவது எ பார்ட் ஆஃப் ஃப்ரம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். எக்ஸ்பிளைன் எனி 5 ஐட்டம்ஸ் தட் கேன் பி மார்க்கெட்டட். சரியா? திரு ரகு என்பவர் ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக பணியமர்த்தப்படுகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் 3ஆம் நபருக்கு பொறுப்பாவாரா? ஆம் எனில் சூழ்நிலையில் அவர் பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து ஜென்ரலைஸாக கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். திருமதி சிந்தியா என்பவர் புதிய தொழில் ஒன்றை தொடங்க விரும்புகிறார். அவரது தொழில் பிரயாணத்தில் எதிர்கொள்ளும் ஏதேனும் 5 சவால்களை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 சேலஞ்சஸ் தட் சி வில் ஹாவ் டு ஃபேஸ் டூரிங் தி கோர்சஸ் அதாவது என்டர்பிரினரியல் ஜர்னி. இது அதாவது ஜேர்னி இதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் கேட்குறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.